இல்ல இப்போ மீட்டிங் போடுறாரு, அங்கங்க போறாரு. இவரு என்னன்னா, மீட்டிங் போடுற இடத்துல விஜய் கட்சிக்காரங்க வராங்க. ஒரு 4 கொடி நிக்குது. அத நெனச்சுட்டு என்ன சொல்றாரு, எடப்பாடி என்ன பண்றாரு, விஜய் கட்சிக்காரங்க நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்னு நெனச்சுட்டுருக்காரு. அவரு என்ன பண்றாரு, விஜய் கட்சிக்காரர் நம்ம வருவோம் இவரு எடப்பாடி போவாருன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. இல்ல இவ்ளோ பெரிய கட்சிய வந்து அவங்கள கூப்பிடுறாங்களே, அசிங்கமா இல்ல? எடப்பாடிக்கு. ஜெயலலிதா அம்மா வந்து இருக்கும்போது நல்லா அவ்ளோ டேப்பா இருந்தாங்க. நல்லா இதுவா இருந்தாங்க. அவங்க எவ்ளோ பெரிய ஆளு. அந்த அம்மா கால்லயே உழுந்து வந்தவரு. எதுக்கு நீங்க போய் இன்னொருத்தர போய் நீங்க கேட்கறீங்க? எதுக்கு விஜய் கட்சிக்காரங்க? அவனுக்கு ஒரு கட்சியா இது. இப்ப எவ்ளோ பேர் இதானாங்க 41 பேரு. எவ்ளோ கஷ்டமா இருக்குது. மனசு கஷ்டமா இருக்குது. இப்ப மோடி வந்து விஜய்க்கு வந்து ஆதரவா இருக்காரு. அப்படியாப்பட்ட கட்சியில போய் நம்ம இது கூப்பிடலாமா விஜய் கட்சிக்காரங்கள? எடப்பாடி. எதுக்கு இந்த இதெல்லாம் தேவையா அவருக்கு? தொண்டர்கள் இருக்காங்க. இவ்ளோ தொண்டர்கள் நீயே தனியா நடத்தலாமே. எதுக்கு நீங்க அவன் விஜய் கூட போய் கூட்டணி கூப்பிடுற? அவன்லாம் ஒரு கட்சியா அவன். ரசிகர் அவன் முதல்ல. எதுக்கு அவன போய் நீங்க இது பண்ணிட்டு இருக்கணும்? அ நீங்க அம்மா கிட்ட எவ்ளோ இதுவா செல்வாக்கா இருந்தீங்க. சந்தோஷப்படுறாரு. நம்ம கிட்ட வந்துருவாங்களோ விஜய் அப்படின்ட்டு அந்த ஒரு இதுவா இருக்காரு. அவரு என்ன பண்றாரு? அவரு தான் என் முதலமைச்சர் ஆகணும்னு விஜய் நெனைக்கிறாரு. இவரு என்ன பண்றாரு? இவரு தான் நான் தான் முதலமைச்சர் ஆகணும்னு. இது என்ன இது கட்சியா இல்ல வேற எதனாவா இவங்க நெனைச்சிட்டு இருக்காங்க? ஒரு நடிகர் அவன். நடிகரா இருந்துட்டு இந்த மாரி பண்றான். அவனுக்கு கொஞ்சம் தகாது. விஜய்க்கு இது தகவே தகாது. நடிகர் நடிகர். கட்சிக்கெல்லாம் வர தகாது. எடப்பாடி வந்து கூட்டணி போணும்னு நெனைக்கிறாரு.